தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியீட்டில் ஏன் இவ்வளவு தாமதங்கள்? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனத்தை முடிப்பதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புவதற்காகவே தமிழகம் முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பணிகள் நேரடி நேர்காணல் பணிகள் தொடரப்பட்டது. இப்படி நேரடியாக நேர்காணல்களில் தொடரப்பட்டதுலேருந்து பணி நியமனங்கள் இன்னும் இதுவரை நடைபெறலைங்க. கிட்டத்தட்ட 4.19 லட்சம் மக்கள் பார்த்திங்கன்னா நேரடியான நேர்காணலில் கலந்துக்கிட்டாங்க. நேரடியான நேர்காணலில் கலந்துக்கிட்ட மக்கள் எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. இன்றைய நாள் வரை பார்த்திங்கன்னா நேரடி நபர்கள் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டதுனால ரேஷன் கடைகளில் பணி ஆணைகள் வழங்குவதில் தாமதங்கள் மீண்டும் தாமதம் இப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையில் தரப்பட்ட வகையில் ரேஷன் கடைகளில் தாமதங்களாகவே இருக்குங்க. ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்திங்கன்னா பணி சுமை அதிக அளவில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பணி சுமை கொண்டுகிட்டே இருக்காங்க. ஒரு சரியான முறைகளில் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபர் 2-3 கடைகளை பார்க்குற விட 5-6 கடைகளை பார்க்குறதுக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால் ரேஷன் கடைகளில் சரிவர பொருட்கள் வழங்குவதில்லை, மக்களுக்கு அதீத சிரமங்கள் எல்லாமே ஏற்படுதுங்க. அதனால் ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வழங்கப்பட்ட பிறகு புதிய நியமனங்களை தொடருங்க அப்படின்ட்டு ஒரு நீதிமன்ற உத்தரவும் ஒன்று போயிட்டுருக்குங்க. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனங்களை நமக்கு வெளியிட போகிறாங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியிடுவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பட்டியலை நமக்கு வெளியிட போகிறாங்க. அந்த பதவி உயர்வு பட்டியல் வழங்கப்பட்ட பிறகு அனைத்து நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் செலக்ட் ஆகிறார்களோ அவங்களுக்கு ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீடு தேடி வருவதற்கும் இல்லைனா SMS மூலமாக வருவதற்கும் நேரடி அழைப்பு ஃபோன் கால் மூலமாக வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ரேஷன் கடை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.